எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக தான் இந்த மாதம் அப்படின்றது இருக்கும். அதுக்காக எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்லலைன்னா நான் உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பொது பலன்களில் இருக்க பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகளாக இருக்கட்டும், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதிக அளவில் பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். அதனால் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்க மாணவ மாணவிகளுக்கு நல்ல பலன்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி படிப்பு விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் பண வரவு அப்படின்றது கிடைச்சாலும் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இந்த மாதத்தில் நிறையவே இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பணப்பிரச்சனைகள் அப்படின்றதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லணுன்னா எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக தான் இருந்தாகணும். அது குடும்பமாக இருக்கட்டும். இப்போ குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு எதையாவது பேசுவீங்க, எதையாவது பண்ணுவீங்க. அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி தான் அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட, கஸ்டமர்ஸோட அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாரோடையுமே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் எல்லார்கிட்டேயுமே பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துங்க. ஸ்டொமக் பெயின், கேஸ் ட்ரபிள், இந்த எனக்கு வந்திருக்க மாதிரி வாய்ப்புன்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் சொல்லணும் அப்படின்னா தூக்கமின்மையும் கொண்டு வரும். ஏன்னா டைமுக்கு தூங்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் கஷ்ட நஷ்டங்கள் வருது அப்படின்னா எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஒருவேளை இதுக்கு முன்னால் வீட்டில் குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒழுங்காக சொல்கிறத கேட்க மாட்றாங்க, சுட்டித்தனம் பண்ணுறாங்க, ஒழுங்காக படிக்க மாட்றாங்க, 2 பேத்துக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க மாட்டேது அப்படின்னா இந்த மாதத்தில் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைங்க கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க. உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு பாண்டிங் வந்து நல்ல விதமாக அமையும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். இந்த மாதம் அப்படின்றது அப்படி தான் இருக்குது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பமாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், தேவையில்லாமல் போயிட்டு யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் போய் பண்ணிகிட்ருக்காதீங்க. அது தேவையில்லாத உங்களுக்கு ஒரு அசிங்கமாக அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடுகள் போகிறதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இடம் மாற்றம் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான செயல்களை தான் அவங்கள செய்ய வைக்கும். அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்களையும் எல்லாரும் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரை நான் அதை தான் சொல்லுவேன். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.